வணக்கம். இன்னைக்கு நாம பிஜிடிஆர்பி சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பொது உளவியலின் மீள்பார்வை என்ற நூலை எழுதியவர் யார்? பொது உளவியலின் மீள்பார்வை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆட்லர். செகண்ட் கொஷின், போபோ பொம்மை பரிசோதனையை மேற்கொண்டவர் யார்? போபோ பொம்மை பரிசோதனையை மேற்கொண்டவர் யார்? சரியான விடை ஆல்பர்ட் பாண்டுரா. தேர்ட் கொஷின், உளவியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயது வரை நீடிக்கும்? உளவியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயது வரை நீடிக்கும்? சரியான விடை 16 வயது வரை. ஃபோர்த் கொஷின், சாதிக்கும் சமூகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சாதிக்கும் சமூகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை டேவிட் மெக்லிலாண்ட். ஃபிஃப்த் கொஷின், நுண்ணறிவு 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது என்று கூறியவர் யார்? நுண்ணறிவு 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது என்று கூறியவர் யார்? சரியான விடை தர்ஸ்டன். சிக்ஸ்த் கொஷின், ஆக்கத்திறனின் 5 பண்புகளை விளக்கிய உளவியல் அறிஞர் யார்? ஆக்கத்திறனின் 5 பண்புகளை விளக்கிய உளவியல் அறிஞர் யார்? சரியான விடை டாரன்ஸ். செவன்த் கொஷின், உலகின் முதல் மனநல சோதனை மையம் நிறுவப்பட்ட ஆண்டு. உலகின் முதல் மனநல சோதனை மையம் நிறுவப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1882. எய்த் கொஷின், நுண்ணறிவின் பல வகைப்பாடுகளை விளக்கி பன்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? நுண்ணறிவின் பல வகைப்பாடுகளை விளக்கி பன்மை நுண்ணறிவு என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? சரியான விடை கார்டனர். நைன்த் கொஷின், ப்ளூமின் கற்றல் வகைப்பாடு திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு. ப்ளூமின் கற்றல் வகைப்பாடு திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 2001. டென்த் கொஷின், ஸ்கீமா என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஸ்கீமா என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சரியான விடை பியாஜே.